ஓகே, இந்த வீடியோவில் நாம் 2x2 க்யூபை எப்படி சால்வ் பண்ண போகிறோன்ற பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், என்னடா 2x2 க்யூப்னு சொல்லிட்டு இவ 4x4 க்யூப் கையில் வச்சுருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதை வச்சு நம்ம எப்படி 2x2 க்யூபை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 2x2 க்யூப் இல்லைன்னா ஜஸ்ட் நம்மள்கிட்ட இருக்கிற 4x4 க்யூபை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு சால்வ்டு 4x4 க்யூபை அப்படியே பேராக நம்ம அப்படியே பிரித்து எவ்வளோக்கு எவ்வளோ 2x2க்கு கலைக்க முடியுமோ கலைச்சிட்டு நம்ம இதை 2x2 மாதிரி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கலைக்கிறேன். ஸோ தட் ரெண்டு பேர் ஒன்றா வராத அளவுக்கு. இங்கே 2 எல்லோ இருக்குது, கலைச்சிருக்கேன். இங்கே 2 ஒயிட் இருக்குது, ஆரஞ்சு ஒன்று சேருது. சரி, மேக்ஸிமம் கலைச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த ஒன்று தான் பேராக இருக்குது, மற்றபடி எல்லாத்தையும் கலைச்சிட்டேன். இப்போ நான் அதையும் கலைச்சேன்னா அது மறுபடியும் வேறு எங்கேயாவது வேறு ஏதாவது பேர் கொடுத்துருது. ஸோ அதுக்கு இதே இருக்கட்டும். ஓரளவுக்கு கலைச்சாச்சு. இப்போது ஓரளவுக்கு கலைச்சாச்சு. நம்ம இப்போது இந்த ரெட்டை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ என்ன வேணும்னா, இந்த இடத்துல ரெட் எல்லோ உள்ள காயின் இங்கே வரணும், இல்லை இந்த இடத்துக்கு ஏதாவது வரணும்னா ரெட் ப்ளூ உள்ள காயின் வரணும். அது எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். ரெட் ப்ளூ உள்ள காயின் இங்கே ஒன்று இருக்குது, நேராக இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த காயின் இங்கே போகணுன்னா இந்த காயினை நான் லெஃப்ட்டில் வைக்கணும். அதை மட்டும் லெஃப்ட்டில் வைக்கிறேன். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரேன். ரெட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது ரெட் அண்ட் ப்ளூ சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரெட் உள்ள காம்பினேஷன் ஒயிட்டோ இல்லை எல்லோவோ எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, ரெட்டு, இங்கே ஒயிட்டே இருக்குது. நம்ம ஒயிட்டை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஏரியாவை முடிச்சிடலாம். ரெட் அண்ட் ஒயிட் உள்ள காம்பினேஷன் இங்கே இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே கீழே இருக்குது. நமக்கு இங்கே இருந்தால் தான் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் மேலே. ஸோ பேஸில் இருந்ததுன்னா அதை முதல்ல நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர பார்க்கணும். ஸோ பேஸில் இருக்க காயினை நான் எடுத்துகிட்டு வரணும்னா என்ன செய்யணும்னா, இதை ஒன்ஸ் நான் அப்படி கீழே தள்ளிட்டு, அப்போ இங்கே இருந்த காயின் என்ன ஆயிருக்கும்னா இங்கேருந்து இங்கே போயிருக்கும். எனக்கு ஒரு டர்ன் அப்படியே எல் மாதிரி போயிருக்கிறதுனால இங்கே இருந்த காயின் இங்கே போய் இங்கே இருந்திருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதை லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ வேறு பக்கம் நான் ஊற்றி வச்சுட்டு ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்ததை நான் மேலே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ இப்போ என் காயின் இங்கே வந்துருச்சு. ஒயிட் காம்பினேஷனில் உள்ள காயின் இங்கே வந்துருச்சு. ஸோ இதை இப்போ நான் மேலே எடுத்துகிட்டு போனேன் இந்த இடத்துக்கு. இதை நான் மேலே இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா இது என்ன செய்யணும்னா அந்த சைடில் வைக்கணும், ஆப்போசிட் சைடில் வைக்கணும். வச்சுட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து எங்கே வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ 3 நம்ம சேர்த்துட்டோம். லாஸ்ட் ரெட் பீஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இதை இப்போ இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா இது என்ன செய்யணும், நம்ம இங்கே வைக்கணும். எங்கே வேணுமோ அதை கீழே எடுத்துகிட்டு வரோம். வச்சுட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயரை நம்ம 2x2 ஃபஸ்ட் லேயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஏதாவது காயின் வந்து மேட்சிங்காக சேர்ந்துருக்கான்னு பார்க்கலாம். எதுவுமே மேட்சிங்காக சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு ஒயிட் ப்ளூ காயின் வரணும், ஒயிட் ப்ளூ காயின் வந்திருக்கு. இங்கே வந்து க்ரீன் ஒயிட் வரணும், க்ரீன் ஒயிட் வந்திருக்கு. எல்லோ க்ரீன் வரணும், ஆனால் எல்லோ க்ரீன் வரலை. இங்கே ப்ளூ எல்லோ வரணும், ப்ளூ எல்லோ வரல. இப்போ 2 மேட்சிங்காக இருக்குது. எதுவுமே மேட்ச் ஆகலை, மற்ற 2ம் மேட்ச் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம், ஜஸ்ட் ஒரு எல் மாதிரி ஒரு இது போடலாம். கீழே இறக்கியிருக்கேன், இது இந்த பக்கம் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இப்படி போட்டிருக்கேன் எல் மாதிரி. அதேமாதிரி ஆப்போசிட் சைடு எல்லும் இப்படி போடுவோம். இது அது ஃபிக்ஸ் ஆகிடும். அதை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஏதாவது ஒன்று சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். ஒரு காயின் பர்ஃபெக்டாக சேர்ந்துருக்கு இந்த இடத்துல. ப்ளூ எல்லோ அப்படியே பர்ஃபெக்ட் மேட்ச்சில் இருக்குது. இந்த இடத்துல ப்ளூ ஒயிட் வரணும், தப்பாக இருக்குது. க்ரீன் ஒயிட் வரணும், க்ரீன் ஒயிட் வந்திருக்கு. எல்லோ க்ரீன் வரணும், எல்லோ க்ரீன் வரல. ஸோ 2 வரல. ஒன்று பர்ஃபெக்ட் மேட்ச்சில் இருக்குது, ஒன்று கொஞ்சம் ஷேப் பொசிஷன் மாதிரி இருக்குது, பட் கரெக்டாக இருக்குது. ஸோ 2 இருந்ததுன்னா நம்ம ஆல்வேஸ் என்ன செய்யணும்னா திருப்பி அதே எல்லை போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் என்னென்னா, இதை அப்படி சைடில் வச்சுட்டு அதே எல் அப்படி போட வேண்டியதான். இந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறத மேலே ஃபிக்ஸ் பண்ணி மேலே. இப்போ மறுபடியும் வச்சு பாருங்கள் ஏதாவது ஒன்று சேர்ந்துருக்கான்னு. ஓகே, மேபி இது பார்த்திங்கன்னா ப்ளூ எல்லோ இருக்குது, எல்லோ க்ரீன் இருக்குது, க்ரீன் ஒயிட் வரல இந்த இடத்துல, ப்ளூ ஒயிட் வரல, 2 வரல மறுபடியும். ஸோ திருப்பி அதே தான் இந்த சைடு வச்சுட்டு 2 இருக்கிறதுனால எல் மாதிரி பண்ணலாம். இப்போ வச்சு பார்க்கலாம். ஒன்று பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லோ ப்ளூ வரணும், வரல. ப்ளூ ஒயிட் வரணும், வரல.
க்ரீன் ஒயிட் வரணும், வரல. 3 வரல. இப்போது 3 வரலன்றதுனால நம்ம இந்த திருப்பெல்லாம் தேவையில்லை. நேரடியாக அதே மாதிரி எல்லோ, ஐ மீன் எல் வச்சுட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இது 2 ஃபிக்ஸ் ஆகலை. ஆனால் இங்கே வர வேண்டிய காயின் என்ன, க்ரீன் எல்லோ. ஆனால் க்ரீன் எல்லோ இல்லை, எல்லோ ப்ளூ இல்லை. இப்போ 2 மறுபடியும் இல்லை. இந்த மாதிரி 2 வந்தால் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு எல், மறுபடியும் இந்த பக்கம் ஒரு எல், அப்புறம் ஃபிக்ஸ் ஆகிறதெல்லாம் தூக்கி மேலே போட்டுடலாம். இப்போ திருப்பி நம்ம வச்சு பார்க்கலாம். 1 ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளூ வரணும், வரல. ஒயிட் க்ரீன் வரணும், வரல. எல்லோ க்ரீன் வரணும், வரல. ஸோ இப்போ நான் 3 வரல, 1 மட்டும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ திருப்பி நார்மலாக எல் திருப்பி போடுற மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. இது தானாகவே அது ஒரு மூவையும் சால்வ் பண்ணிட்டு வருதுன்னு அர்த்தம். இப்போ இது 1 பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒயிட் ப்ளூ வரணும், ஒயிட் ப்ளூ வந்துடுச்சு. ஒயிட் க்ரீன் வரணும், ஒயிட் க்ரீன் வந்துடுச்சு. க்ரீன் எல்லோ வரணும், க்ரீன் எல்லோ வந்துடுச்சு. இப்போ எல்லாம் வந்துடுச்சு. 1 பர்ஃபெக்டாக இருக்குது, 3 வந்து கரெக்டான இடத்துல இருக்குது, ஆனால் தப்பான பொசிஷனில் இருக்குது. ஸோ இதை இப்போ என்ன பண்ணணும்னா கார்னர் மூவ் பண்ண போகிறோம். டபுள் சைட் கார்னர் மூவ் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அது டபுள் சைட் கார்னர் மூவ் என்ன பண்ணணும்னா இது ஒரு தடவை ட்வைஸ் மேலே ஒன்ஸ் கீழே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி மேலே அனுப்புகிறோம். அதே மாதிரி இந்த சைட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் ட்வைஸ் மேலே ஒன்ஸ் கீழே, ரெட்டு ஃபிக்ஸ் ஆகிடும், ரெட்டு மேலே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 2 ஆப்போசிட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பட் இதெல்லாம் மேட்சிங்லேயே தான் இருக்குது. ஸோ அதே கார்னர் மூவ் இன்னொரு தடவை போடும். இன்னும் 2 தடவை போட்டால் மேபி இது சால்வ் ஆகிடும். பார்க்கலாம். ட்வைஸ் மேலே ஒன்ஸ் ஃபிக்ஸு, திருப்பி அதே ட்வைஸ் ஒன்ஸ், ட்வைஸ் மேலே ஒன்ஸ் ஃபிக்ஸு, திருப்பி அதே மாதிரி இந்த பக்கம் ட்வைஸ் மேலே ஒன்ஸ் ஃபிக்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம க்யூபை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 2x2 க்யூப் இல்லாமல் 4x4 க்யூபை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ.